சபையை கவனிக்கணும். தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். உலகத்தின் காரியத்தை விட்டுட்டு வா, எனக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுட்டு வா, எனக்கு சிஷ்யனாயிரு, என்னை பின்பற்றி வா, எனக்கு ஒரு ஊழியம் செய் என்று சொல்லி ஆண்டவர் தன் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. ஆனா அந்த வாலிபனும் ஆண்டோடைய அன்பை புரிஞ்சிக்க முடியல. யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், இச்சைகள் ஆண்டோடைய அன்பை புரிஞ்சு வைக்க முடியல. இந்த ஆண்டுடைய அன்பை காட்டிலும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம் எனக்கு அதிகமா சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, விட்டுட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு வானா, இவன் என்ன பண்ண, ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான காலையே அவன் என்ன பண்ண விட்டுட்டு மன துக்கத்தோடு போயிட்டாங்க. ஆனா வேதத்தில் அவனை பார்த்தா பெரிய பணக்காரன் தான், வாலிபன் தான், முட்டி போட்டவன். அவன் கேட்ட கேள்வி சூப்பரானது, சரியான காரியத்தை அவன் கேட்டான். நித்திய ஜீவனை பெற்றுக்கினா வழி. அப்ப பரலோகத்தின் காரியத்தை குறித்து அவன் கேட்டிருக்கிறான், அது தெரிஞ்சு கேட்டிருக்கிறான். ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவன் செய்து இருப்பான். ஆனா என்ன சொல்ற, எது அவருக்கு வேணுமோ, எது விட சொல்ற அதை விட்டுட்டு வந்துடணும். ஆமே சொல்லுமா, ஆமே சொல்லுமா. ஆண்டவருக்காக எத்தனையோ காரியத்தை விட்டு இருக்கலாம். ஆண்டவர் அதை வெல்கம் பண்றாரு, பரவாயில்ல, சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு சில காரியத்தை விடாம, ஆண்டவர் இந்த காரியத்தில் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இந்த காரியத்தை மட்டும் என்னை விட்டுடுங்க, எதுவாக இருந்தாலும் நான் செய்யறேன், எதுவாக இருந்தாலும் நான் கீழ்படுகிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும், இந்த பாவத்தை மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுடுங்க, இதுலயே நான் ஊறி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில கூட்டம் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது பெரிய விஷயம் இல்ல, இதுதான் நீ விட்டுட்டு வரணும்னு சொல்லுவார்.